ஹாய் ஹலோ காய்ஸ் காய்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க காய்ஸ் காய்ஸ் உங்களோட நாள் எப்படி போகுது? இன்றைக்கு என்னோட நாள் அருமையான ஒரு நாளாக பேத்து கொண்டிருக்குது. வாங்க என்ன நாள்னு சொல்லி பார்க்கலாம். இன்றைக்கு வேலை முடிஞ்சு வீட்டுக்கு வரத்தோட எனக்கு ஒரு கெஸ்ட் ஒன்று கால் பண்ணிச்சு. ஒரு விசிட்டர்ஸ் உண்டு, ஃபேமிலி விசிட் உண்டு, எங்களோட வீட்டுக்கு வர போகிறத சொல்லி அதோட அவசரமாக நான் என்ன செஞ்சேன்னு சொன்னால் நல்ல ஒரு அருமையான ஒரு வாசமான ஒரு கமன்னு ஒரு டேஸ்டான ஒரு ரெசிபியோடு தான் இன்றைக்கு நான் செய்கிறேன் அவங்களுக்காக. இது என்ன ரைஸ்ன்னு சொன்னால் தேங்காய் சோறு. நாங்கள் எல்லோரும் விரும்பி சாப்பிடக்கூடிய வாசனையோட அந்த சொல்கிறதுக்கு வாய் ஊறுது, இப்போ சாப்பிடணும் போல இது. இந்த தேங்காய் சோறு தான் நான் இன்றைக்கு செஞ்சுருக்கிறேன். வாங்க எல்லோரும் சேர்ந்து என்னோட இந்த தேங்காய் சோறு எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாம் காய்ஸ். அப்படின்னு சொன்னால் வெல்கம் டு நம்ம கிச்சன். என்னடா ஒரே சட்டியோடையும் பானையோடையும் நிற்கிறேன்னு யோசிக்கக்கூடாது. இது என்னோட ஹாபி. ஓகே, சோத்திர போக முகத்தை மறைக்குது. இது என்னோட ஹாபி. அதுக்காகத்தான் நான் இந்த ரெசிபி நான் செஞ்சுட்டு இருக்கிறேன். ஓகே காய்ஸ், அப்போ தேங்காய் சோறு செய்கிறதுக்கு சோனா மசூரின்ற ரைஸ் தான் எடுத்துருக்கிறேன். இது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இந்த சோத்துக்கு கீரி சம்பா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும், சம்பா அரிசி நல்லா இருக்கும், இந்த சோனா மசூரின்ற ரைஸும் நல்லா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்களும், அருமையான டேஸ்ட்டாக கிடைக்கும். பார்ப்போம். நான் இப்போ இதை வேலையில் ஸ்டார்ட் பண்ண முதல்ல இந்த அரிசை நான் ஊற வைக்க போகிறேன். இது ஒரு 10-15 நிமிஷம் எங்களுக்கு ஊறட்டும். அப்போ தான் சோறு நல்ல டேஸ்ட்டாக கிடைக்கும். இந்த சோத்துக்கு பட்டர் தான் சேர்க்க போகிறேன். இது நார்மலாக நாங்கள் ஆயில்லையும் செய்யலாம். நார்மலாக சன்ஃப்ளவர் ஆயில் இல்லைன்றால் எந்த நாங்கள் சமையலுக்கு யூஸ் பண்ணுற ஆயில்லையும் செய்யலாம், பட்டர்லேயும் செய்யலாம். நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் பட்டரில் செஞ்சால். இது நெய் போடலாமா என்னன்னு எனக்கு தெரியாது, நான் நெய்யில் செஞ்சில்லை. நெய்யினால் அது எக்ஸ்ட்ரா வர்றது நெய் சோறு, கீ ரைஸ் அது வேறு. ஆனால் இது நார்மலாக நாங்கள் தேங்காய் சோறு செய்கிற நேரம் ஒன்று எண்ணெயில் தாளிப்போம், இல்லைன்னு சொன்னால் பட்டரில் தான் தாளிப்போம். எண்ணெயை விட பட்டரில் தாளித்தா நல்ல டேஸ்ட்டாகவும் நல்ல வாசமாகவும் கிடைக்கும் ரைஸ். நான் இதில் இப்போ ஒரு 200 கிராம் மாதிரி பட்டர் சேர்த்துக்கொள்ள நான் 1 கிலோ ரைஸ் தான் இப்போ செய்ய போகிறேன். 1 கிலோ ரைஸுக்கு நான் 200 கிராம் பட்டர் சேர்க்குறேன். இப்போ எங்களுக்கு பட்டர் மெல்ட் ஆகிடுச்சு, நல்லா சூடாகி. இந்த பட்டர் மெல்ட் ஆகும். நான் பெரிய வெங்காயம் ஒன்று வெட்டி வச்சுருக்கிறேன். அந்த வெங்காயத்தை நான் சேர்த்துக்கொள்கிறேன். ஒரு வெங்காயம் போதும். மிச்சம் இந்த தேங்காய் சோத்துக்கு பெருசாக வெங்காயம் போட தேவையில்லை, ஒரு வெங்காயம் போதும். ஏன்னா நாங்கள் முரியானியல் செய்கிற நேரம் 1 கிலோவுக்கு 400 கிராம் வெங்காயம் எடுப்போம். ஆனால் இதுக்கு வெங்காயம் அந்த அளவுக்கு தேவையில்லை. ஒரு வெங்காயம் இருந்தால் போதும். வெங்காயமோ சின்ன வெங்காயம் இருந்தால் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் எங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் உப்புக்கு இல்லாதால ஓகே, வெங்காயம் ஒன்று நான் சேர்த்து நல்லா கொஞ்சம் பொன்னிறமாக வரட்டும். இப்போ இந்த வெங்காயம் வதங்கும் வரைக்கும் நான் இப்போ இதுக்கு தேங்காய் பாலை செஞ்சு எடுத்துக்கொள்ள போகிறேன். தேங்காய் பால் நான் இதில் 1 லிட்டர் தண்ணியில் தான் நான் தேங்காய் பால் மிக்ஸ் பண்ணி வைக்க போகிறேன். நான் நினைக்கிறேன் இந்த 1 லிட்டர், எனக்கு இதில் அளவு லிட்டர் கணக்கில் சொல்ல தெரியாது. நான் அளவு கணக்கு தான் தண்ணி வச்சு எனக்கு தெரியும். ஆனால் உங்களுக்கு அளவு சொல்லணுன்றதுக்காக நான் இந்த 1 லிட்டர் கப்பில் நான் தண்ணி எடுத்துருக்கிறேன். நான் இதில் ஒரு 3/4 லிட்டர் மட்டும் நான் இதில் சுடு தண்ணி சேர்த்துக்கொள்கிறேன். ஏன்னா நான் தேங்காய் பால் கிண்டன் சேர்க்க போகிறேன். இப்போ நான் இதில் 3/4 லிட்டர் தண்ணி நான் சேர்த்துருக்கிறேன். தேங்காய் பால் பியோ கோகனட் மில்க். இது 400 மில்லி. இந்த கோகனட் நல்ல பால், இது நல்ல திக்கான பால். இது நான் இந்த பால் தான் நான் யூஸ் பண்ணுவேன். இது நல்லா ஃப்ரெஷ்ஷான தேங்காய் மாதிரி நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இதை நல்லா தண்ணியில் மிக்ஸ் பண்ணிக்கொள்வோம். என்னால் இது இப்போ நான் 3/4 லிட்டர் எடுத்த காரணம் இது 400 மில்லி தேங்காய். இதில் நான் 1/2 டின் நான் சேர்த்துக்கொள்ள போகிறேன். இதில் 1/2 டின் தேங்காய் பால் சேர்த்துக்கொள்ள போகிறேன். பார்த்தீங்களா, இந்த மாதிரி நல்ல க்ரீமியான பால் இது. இதில் நான் இன்னும் 1 டின் உடைச்சி போட்டு 1/2 தேங்காய் தான் எடுக்க போகிறேன். நல்லா டிக்காக தேங்காய் பால் நல்லா டிக்காக இருக்கிற வரைக்கும் சோறு நல்ல டேஸ்ட்டாக கிடைக்கும் எங்களுக்கு. இந்த பட்டர் எல்லாம் சேர்ந்து வார நேரம் இப்போ நான் இதில் 1/2 டின் பால் சேர்த்துக்கொண்டேன். இப்போ இதை நாங்கள் மிக்ஸ் பண்ணி ஒரு ஓரத்தில் வைப்போம். ஏனென்றால் தண்ணி வெங்காயம் எல்லாம் நல்லா டக்குண்டு வதங்கி வாரத்தோடு பாலை ஊற்றி கொதிக்க வைக்கணும். அதுக்காக தான் அரிசி நான் ஆல்ரெடி ஒரு 10 நிமிஷம் ஒரு 15 நிமிஷத்துக்கு மாதிரி ஊற வச்சிருக்கிறேன். பார்ப்போம் எங்களோட ரைஸ் எப்படி வருதுன்னு சொல்லி. முக்கால் பருவத்துக்கு இந்த வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ நான் இதில் 10 ஏலக்காய், ஒரு பெரிய இந்த அளவு பெரிய துண்டு கருவேப்பாட்டை ஒரு 2,
கராம்பு ஒரு 10 எடுத்துருக்கிறேன். இதுவும் எண்ணெய் அப்படியே இந்த வெங்காயம் முருகத்தோடு அதோடு சேர்த்துக்கொள்வோம். சேர்த்துட்டு இதில் நான் பூண்டு வெள்ளைப்பூடு 100 இஞ்சி 100 சேர்த்துருக்கிறேன். 2 முறை சமன் அளவுக்கு எடுத்துருக்கிறேன். இஞ்சி பூண்டு நான் இடித்து வச்சிருக்கிறேன். கிரைண்டரில் வேணாலும் அரைக்கலாம். நான் உரலில் தான் நான் நல்லா இடித்து வச்சிருக்கிறேன். இதை இஞ்சி பூண்டு போட்டாச்சு. போட்டு நல்லா இஞ்சி பூண்டு பேஸ்ட் வெங்காயத்தோடு சேர்ந்து வதங்குற அளவுக்கு நல்லா வதக்கி கொள்வோம். இதை இப்போ எனக்கு இஞ்சி பூண்டு வெங்காயம் எல்லாம் நல்லா பட்டை சொட்டையெல்லாம் போட்டதெல்லாம் நல்லா அழகாக பொரிஞ்சு நல்லா கமகமுண்டு வாசம் வருது. இந்த டைமில் வந்து கருவேப்பிலை இந்த மாதிரி ஒரு 3-4 உருவி எடுக்கிறது அப்படி அதை சேர்த்துக்கொண்டு ரம்பையும் ஒரு நல்ல பெரிய துண்டு ஒன்று கட் பண்ணி சேர்த்துக்கொள்ளணும். இந்த தேங்காய் சோத்துக்கு வந்து ஹைலைட்டே கருவேப்பிலை ரம்பை தான். இந்த ரம்பட வாசம் தான் தேங்காய் சோத்துக்கு வந்து நல்லா தூக்கி கொடுக்குறது. அதனால் ரொம்ப கருவேப்பிலை இல்லைன்னு சொன்னால் தேங்காய் சோறு செய்ய வேணாம். அந்த டேஸ்ட் எங்களுக்கு கிடைக்காது. தேங்காய் கருவேப்பிலை ரொம்ப எப்போ கிடைக்குதோ அப்போ வந்து தேங்காய் சோறு செய்யுங்க. நான் கருவேப்பிலை ரொம்ப இருந்தால் தான் தேங்காய் சோத்துக்கு ரெடி ஆகுவேன். இல்லைன்னு சொன்னால் நான் தேங்காய் சோறு செய்ய வரமாட்டேன். ஏன்னா அது ரெண்டும் இல்லைன்னு சொன்னால் தேங்காய் சோத்துல வேலை இல்லை. இப்போ வந்து நான் கருவேப்பிலை ரொம்ப வந்து எனக்கு எப்பயும் கிடைக்காதால நான் என்ன செஞ்சுக்கிறேன்னா பெரிய பேக்கெட் கொண்டு வந்து நல்லா ரம்பை கருவேப்பிலையும் ஃப்ரிட்ஜில் போட்டு வச்சுக்கிறேன். டீப் ஃப்ரீசரில் போட்டு வச்சால் தேவைப்படுற டைமுக்கு வந்து எனக்கு யூஸ் பண்ணலாம். இல்லாட்டி எங்களுக்கு அடிக்கடி ஏசியன் ஸ்ரீலங்கன் ஷாப்புக்கு போய் தேடிட்டு வாங்கிட்டு இருக்கிறதுக்கு டைம் இல்லை. சில நேரம் கிடைக்காது. நல்ல எமர்ஜென்சி டைமுக்கெல்லாம் எடுத்து யூஸ் பண்ணுறதுக்காக நான் அது மாதிரி செஞ்சு வச்சிருக்கிறேன். ஃப்ரீசரில் போட்டால் நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே எங்களுக்கு கிடைக்கும். அந்த மாதிரி தான் நான் செஞ்சு வைக்கிறேன். இப்போ வந்து எங்களுக்கு வெங்காயம் போட்ட ஐட்டம் எல்லாம் நல்லா ப்ரௌன் கலருக்கு பொன்னிறமாக நல்லா பொன்னிறத்துக்கு வந்துருச்சு. இப்போ வந்து நட்டு வச்சுக்கிறேன். தேங்காய் பாலையில் சேர்த்துக்கொள்கிறேன். இந்த தேங்காய் பால்லையும் நான் எல்லாம் சேர்க்கல. நான் இதை வந்து ஒரு 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 கப் அளவுக்கு நான் இதில் மிச்சம் வைக்கிறேன். என்னென்னு சொன்னால் நான் இதில் அளவாக வந்தவங்களுக்கு பிறகு ஒழுங்காக சொல்கிறதுக்காக தான் நான் இது தண்ணி இது பால் என்றால் இப்போ எனக்கு அளவு தெரியும். நான் இதை அளவாக சொல்கிறேன்றால் உங்களுக்கு இதை இப்படி வச்சு காட்டி தான் செல்லலாம். அதுக்காகத்தான் இதை நான் இப்படி செய்கிறேன். இப்போ பால் எங்களுக்கு கொதிக்கட்டும். அதோட உப்பும் தேவையான அளவுக்கு சேர்த்துக்கொள்வோம். அப்புறம் நீங்கள் இப்போ எந்த டைமுக்கு நாங்கள் உப்பை போட்டுவிட்டு திரும்ப நாங்கள் அரிசி கொட்டிட்டு உப்பை வந்து பார்த்து கொண்டு போதாண்டால் உப்பு நம்ம சேர்த்து போட்டுக்கொள்ளலாம். போட்டுட்டு தான் ரைஸை போடணும். போட்டு மூடணும். அப்போ தான் எங்களுக்கு அது நல்ல டேஸ்ட்டாக கிடைக்கும் சோறு. இந்த சோத்துக்கு வந்து உப்பு எல்லாமே கணக்கரிக்கணும். அப்போ தான் இது ஒரு ஸ்பெஷலான ஒரு தேங்காய் சோறை கிடைக்கும் எங்களுக்கு. நான் இதில் 1 டீஸ்பூன் மஞ்சள் சேர்த்துக்கொள்கிறேன். அடுத்தது இந்த ஃப்ரீசரில் கருவேப்பிலை வச்சு யூஸ் பண்ண தேவையானவங்க வந்து கருவேப்பிலையை வந்து ஃப்ரீசரில் இருந்து உடனே எடுத்து வெளியில் வைக்கக்கூடாது. அதை நாங்கள் யூஸ் பண்ணுற டைமுக்கு எண்ணெயில் போடக்குள்ள மட்டும்தான் டக்குன்னு ஃப்ரீசரில் இருந்து எடுத்துகிட்டு வந்து போடணும். இல்லைன்னா அந்த கலர் மாதிரி கருப்பு கலர் ஆகிடும். கொஞ்சம் நேரம் வெளியில் இருந்தாலும் அதனால ஃப்ரெஷ்ஷாகவே எடுத்து ஃப்ரீசரில் இருந்து போட்டுவிடணும். ஃப்ரீசரில் இருந்து வெளியில் கருவேப்பிலையை கொண்டு வரப்படாது. கொண்டாந்தால் கருவேப்பிலை கறந்து போகும். செய்கிறவங்க ஒழுங்காக செஞ்சு கொள்ளுங்க. இப்போ மூடி வச்சு இது கொதிக்கட்டும். கொதித்ததுக்கு பிறகு நாங்கள் ரைஸை போடுவோம். அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். ஒரு 5 நிமிஷத்துலேயே கொதிச்சிடும். இது எனக்கு பால் கொதிச்சிடுச்சு. நான் இப்போ நல்லா தண்ணியை வடித்து கொண்டு இந்த ரைஸை வந்து சேர்த்துக்கொள்கிறேன். இது ஒரு 15 நிமிஷம் மாதிரி ரைஸ் ஊறினது தண்ணியில். இது அவ்வளோ பெருசாக ஊற தேவையில்லை. 15 நிமிஷம் ஊறினா போதும். இல்லை நாங்கள் பிரியாணிக்கு எல்லாம் 1/2 hour ஊற வைப்போம். அரிசை பொறுத்தது. இந்த அரிசி வந்து 15 நிமிஷம் ஊறினா போதும். இதில் வந்து மற்ற சம்பா அரிசிகள் கீரி சம்பா அதுகள் என்றாலும் ஒரு 1/2 hour ஊற வச்சாலும் பரவாயில்ல. ஏன்னா இது வந்து டக்குண்டு இது பாஸ்மதி அரிசி மாதிரி தான். ஏன்னா இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த சோத்துக்காக தான் நான் இந்த ரைஸ் எடுத்தேன். இப்போ நான் அரிசை போட்டாச்சு இதில். இப்போ எனக்கு வந்து இதில் நான் போட்ட அந்த ஊற்றின அளவு பால் வந்து போதாமல் இருக்குது. அதனால் நான் இப்போ எடுத்து வச்சுருந்த 1 கப் பாலையும் திரும்ப நான் இதில் சேர்த்துக்கொள்கிறேன். இப்போ நான் உங்களுக்கு அளவு சொல்கிறேன். ஏன்னா நான் நேரத்தோடு நான் அதை போடல. காரணம் இந்த அரிசிக்கு வந்து எவ்வளவு பிடிக்குதுன்றது தெரியல. இது 1 லிட்டரும் 300 மில்லி தண்ணியும் சேர்த்துருக்கிறேன். பால் சேர்த்துருக்கிறேன். இதுக்கு தேங்காய் பால். நீங்கள் தேங்காய் ஃப்ரெஷ்ஷாக ஒரு ஃப்ரெஷ்ஷாக தேங்காய் திருவி போடுறவங்க வந்து இந்த சோத்துக்கு 1 கிலோ அரிசிக்கு வந்து நாங்கள் 2 தேங்காய் மாதிரி நல்லா டிக்கான பால் ஊற்றுவோம். இதுக்கு
ஏன்னா இப்போ எங்களுக்கு அந்த ஃப்ரெஷ்ஷாக தேங்காய் எடுத்துக்கொள்ளக்கூடிய சிச்சுவேஷன் இல்லாதால தான் இந்த மாதிரி டின் பால் ஊற்றுறோம். ஆனாலும் அதுவும் அளவாக அளந்து போட்டுக்கொள்ளணும். இப்போ ஓகே, இப்போ வந்து இப்போ வந்து பார்த்துக்கொள்வோம் உப்பு எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லி. எனக்கு இப்போ உப்பு போதாது, அரிசி போடுறதுக்கு போகிறது தான் உப்பு பார்க்கணும். உப்பு இப்போ தேவையான அளவு நாங்கள் சேர்த்துக்கொண்டு சோத்தை அப்படியே மூடி வைக்க வேண்டியதான். ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷத்துக்கு இது ஹை ஃப்ளேமில் அப்படியே வேகட்டும். ஹை ஃப்ளேமில் வெந்ததுக்கு பிறகு நாங்கள் அதை லோ ஃப்ளேமில் காய்கொள்ளணும். லோ ஃப்ளேமில் வெந்ததுக்கு பிறகு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நான் டம் போடுறத உங்களுக்கு காட்டுறேன் இது எந்த அளவுக்கு சோறு வரணும்னு சொல்லி. இப்போ வந்து இது 5 நிமிஷத்துக்கு வேகட்டும் ஹை ஃப்ளேமில். இப்போ 5 நிமிஷம் நான் இதை ஹை ஃப்ளேமில் வச்சு இந்த அளவுக்கு சோறு எனக்கு நல்லா தண்ணி பாலெல்லாம் வற்றி வந்துடுச்சு. இப்போ நான் இந்த டைமில் வந்து இதை டம்மில் போட்டுக்கொள்ள போகிறேன். வத்தி 5 நிமிஷத்துக்கு பிறகு நல்லா சோறு தண்ணி வற்றி வர பருவத்திலேருந்து டக்குண்டு அடுப்பை லோ ஃப்ளேமுக்கு ஆக்கிடணும். இல்லைன்னு சொன்ன இந்த பருவத்தில் சோறு இப்போ வந்து எங்களுக்கு இது 3/4 பருவம் நல்லா வெந்துருச்சு. இப்போ நாங்கள் இதை இன்னும் இதில் எங்களுக்கு இன்னும் தண்ணி அடியில் ஈரப்பால் இருக்குது. இப்போ நான் இந்த டைமில் வந்து லோ ஃப்ளேமில் அடுப்பை வச்சுட்டு டக்குன்னு இதை டம்மில் போடுறதுக்கு போடுவோம். நான் இந்த மாதிரி அலுமினியம் கோயிலை வந்து இது மேலே போட்டு கவர் பண்ணியிருக்கேன். இதில் டம் பண்ண போகிறேன் ஒரு 20 நிமிஷத்துக்கு. இப்போ இந்த அலுமினியம் கோயிலை போட்டு இப்போ வந்து நல்லா அலுமினியம் கோயில் போட்டு கவர் பண்ணியாச்சு. நான் 20 நிமிஷத்துக்கு இதே மாதிரி நான் டம்மில் போட்டு வைக்க போகிறேன். லோ ஃப்ளேமில் தான் இது டம்மில் வைக்க போகுது சோறு. சரியாக 20 நிமிஷத்தில் வந்து நாங்கள் சோத்து இறக்கி பார்ப்போம் என்ன மாதிரி சோறு வந்துருக்குன்னு சொல்லி. இப்போ வாங்க பார்ப்போம். எங்களுக்கு 20 நிமிஷம் சரியாக எனக்கு இந்த கறி சோறு வெந்துடுச்சு. 20 நிமிஷம் சரியாக வச்சாச்சு. இப்போ நான் இதில் அடுப்பையும் ஆஃப் பண்ணி கொள்கிறேன். இப்போ போதும் எங்களுக்கு. இப்போ பாருங்கள் எங்களோட தேங்காய் சோறு எப்படி வந்தீங்கன்னு சொல்லி. அருமையாக உதிரியாக சோறு குழையாமல் ஒன்றா நல்ல அழகாக வந்துக்குது. மணி மாதிரி இருக்குது சோறு. இப்போ இந்த சோத்துக்கு வந்து இவ்வளவு தான் இந்த தேங்காய் சோத்துற வேலை. நீங்கள் உங்களுக்கு தேவைன்னு சொன்னால் இதுக்கு மேலே டெக்கரேஷன் பண்ணணுமா இருந்தால் கொஞ்சம் கஜு ப்ளம்ஸ் அதுகள் கொஞ்சம் போட்டுக்கொள்ளலாம். போட்டு உங்களோட வர கெஸ்ட்டுகளுக்கோ இல்லாட்டி எந்த மாதிரி இருந்தாலும் சரி நீங்கள் கொடுக்கலாம். இந்த சாப்பாட்டை வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. நான் இதுக்கு காம்பினேஷனாக செஞ்சுருக்கிறேன் என்னென்னு சொன்னால் மட்டன் கறி ஒன்று செஞ்சுருக்கிறேன். நல்ல டிக்கா இந்த மிச்சம் ஆனம் வைக்காமல் ஒரு கறி மட்டன் கறி ஒன்று செஞ்சுருக்கிறேன். பருப்பு சமைச்சிருக்கிறேன். கறி கொச்சிக்காய் புளிக்கறின்னு சொல்லுவோம் நாம் தெரியும் எல்லாருக்கும். புளிக்கறின்னு சொல்லி நல்லா தக்காளி கறி கொச்சிக்காயெல்லாம் போட்டு நல்லா எண்ணெயில் வதக்கி மாசியெல்லாம் போட்டு செய்வோம். அது மாதிரி ஒரு கறி செஞ்சிருக்கிறேன். நாங்கள் அதுக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா போடுவோம் என்னென்றால் அதுக்கு புளிக்கறின்னு சொல்கிறேன். அந்த கறி கொச்சிக்காய் கறிக்கு உப்பு தேசிக்காய் இல்லாட்டி உப்பு மாங்காய் போடுவோம். நாங்கள் அதை செஞ்சு லாஸ்ட்டில் இறக்குற நேரம் அதை போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்தால் செம்ம டேஸ்ட் ஆகிடும். அடுத்தது வந்து இதுக்கு காம்பினேஷனாக வந்து களியாக செய்யலாம். கத்திரிக்காய் கிழங்கு வாழைக்காய் இதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி செய்கிறது களியா கறிக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா போஞ்சிக்காய் எல்லாம் எண்ணெயில் போட்டு அந்த மாதிரி செய்யலாம். வேறு எக்ஸ்ட்ரா மற்ற கறிகளுக்கு வந்து இது காம்பினேஷன் ஆகாது இந்த சோறு. அதனால் கத்திரிக்காய் தனியாக பொரித்து சமைக்கலாம். அந்த மாதிரி ஐட்டம் எல்லாம் இதுக்கு ஓகே. இப்போ நான் வந்து சிம்பிளாக இந்த 2 தான் செஞ்சுருக்கிறேன். பருப்பும் இந்த மட்டன் கறியும் கறி கொச்சிக்காய் கறியும். அப்படின்னு சொன்னால் நீங்களும் இது மாதிரி நல்ல அருமையான ரெசிபிகளை செஞ்சு ரசித்து ருசித்து சாப்பிடுங்க காய்ஸ். அடுத்தது இதில் பால் உங்களுக்கு இதில் காட்டின அளவு வந்து இந்த அரிசிக்கு தான். இது வந்து பாஸ்மதி அரிசிக்கு இல்லை, இது பொன்னி அரிசி. இந்த மாதிரி சோனா மசூரி அரிசி மற்றது சீரக சம்பா அரிசி இதுகளுக்கு தான் இந்த அளவு தண்ணி பால். நீங்கள் பாஸ்மதி அரிசியில் செய்கிறேன்னு சொன்னால் பாலை வந்து குறைக்கணும். அதுக்கு என்ன நாங்கள் உங்களுடைய இதில் பட்டர் போட்டிருக்கிறோம் 200 மில்லி 200 மில்லி போட்டிருக்கிறோம். அதனால் எங்களுக்கு தேங்காய் பால் வந்து அதுக்கு குறைக்கணும் நாங்கள். அப்படின்னு சொன்னால் நான் இதில் 1 லிட்டர் 300 மில்லி போட்டிருக்கிறேன் தேங்காய் பால். நீங்கள் வந்து இதுக்கு சரியாக 1 லிட்டர் போட்டிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு போதும். அந்த 300 மில்லியை நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். நீங்கள் 1 லிட்டருக்கும் குறைச்சி போட்டாலும் பெட்டர்ன்னு நான் நினைக்கிறேன். என்ன சொன்னால் இப்போ நாங்கள் வந்து 1 லிட்டர் உங்களுக்கு ஓகே, 1 லிட்டர் ஓகே. எந்த அளவு படி உங்களுக்கு சோத்தில் நீங்கள் போடுற அளவு பார்த்தா உங்களுக்கு விளக்கும் சோத்தை அது மாதிரி பார்த்து
செய்யுங்க. பாஸ்மதியில் செய்கிறோன்னு சொன்னால் அதுவும் நல்லா இருக்கும். ஆனால் நான் விருப்பம் இந்த மாதிரி ரைஸில் செய்கிறதுக்கு தான். இந்த ரைஸ் வந்து நாங்கள் கீ ரைஸுக்கும் இது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி ரைஸுகள். அடுத்தது வந்து பிரியாணிக்கு எல்லாத்துக்குமே இந்த ரைஸ் ஓகே. ஆனால் ஒவ்வொரு வெரைட்டிஸ் இருக்குது, ஒவ்வொரு ஐட்டத்துக்கு அதாவது செஞ்சால் இன்னும் பெட்டராக இருக்குன்றதுக்காக தான் நான் ஒவ்வொரு சேர்த்துக்கிறது. அப்படின்னு சொன்னால் இது மாதிரி ரெசிபிகளை நீங்களும் செஞ்சு ரசித்து ருசித்து சாப்பிடுங்க. இந்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். பாய் பாய்.